ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இன்றைக்கி ஃப்ரைடே நம்ம பார்த்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக இன்றைக்கி லாஸ்ட்டில் தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபீல் பண்ணி, அதாவது எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க திங்க் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மீனாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு டைம் தாண்டி அப்படி ஆச்சு, அதுக்குலாம் அப்படி ஆகுமா அப்படிங்கிற டைலாக்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ, அதாவது அப்கமிங் எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்த வாரம் எபிசோட்ஸ், அதில் ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெடிக்கல் ஷாப் போய்ட்டு கிட் பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அதோட வந்து எபிசோட் ஐ மீன் அந்த ப்ரிவ்யூமே முடிஞ்சிருச்சு ஷார்ட்டாக. ஸோ இது நடுவில் வந்து நிவின் பேசினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காவேரி கிட்ட. ஸோ நிவினோட கேரக்டர் வந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு குட் புக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி காவேரி கிட்டே கேட்குறாங்க நிவின். விஜய் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம மனசில் அந்த கேள்வி அங்கே வந்து வச்சுருந்தாங்க. பார்ப்போம். இது எனக்கு ஒரு டவுட்டுமே இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நானே பார்த்துக்கிறேன், நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இல்லை வெண்ணிலாவோட முடிவு ஒரு எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன், எனக்கு கொஞ்சம் நாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே மேலே போனதுக்கப்புறம் நம்ம யமுனா வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க அவங்க அத்தை. உனக்கு சேர்த்து வச்சுருக்க வேண்டிய குமரன், அப்போ தான் அவங்களுடைய இப்போ மாமியார் மருமகள் சண்டை பார்க்க நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி பாட்டி ஒரு பக்கம் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்புறம் யமுனா, அதாவது நிவின் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, நீ என் பையனை கூட்டு போய் தனியாக திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வச்சில்ல, அதுக்காக தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணாக கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவரே அறியாமல் ஒரு சமயம் சிரிச்சிட்டாரு. ஸோ அதெல்லாமே பார்த்து அதெல்லாம் ஒரு ஃபன்னியாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடில் விஜய் வரல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு இன்றைக்கி எபிசோட் வந்து இப்படி தாங்க போச்சு. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அத்தை வந்து இவ நினச்சி இவ வந்து எடுத்துகிட்டு இருக்காளே, 1.5 வருஷம் ஆச்சு. அதாவது அந்த நார்மலாக ஊரில் பேசுகிறவங்களே அந்த டைலாக்ஸ் எல்லாமே அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே அவங்கவுங்க இஷ்டம். அந்த ஒரு டைலாக்ஸ் பற்றி நான் தனியாகவே பேசணுன்னு இருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.